இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பர்கேசோ டயா கர்ஜயா 2.0 மோசடி, 100க்கும் மேற்பட்டோர் மீது குற்றம் சாட்டப்படலாம். SPRM தகவல். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM சமூக பாதுகாப்பு நிறுவனமான பர்கேசோவின் டய கர்ஜாய 2.0 ஊக்கத்தொகை திட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடு செய்த நபர்களுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக குறைந்தபட்சம் 100 பேர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஹாங், பேரா, கிளாந்தான் மற்றும் கிடா ஆகிய மாநிலங்களில் 13 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பேரா, பினாங்கு, கோலாலம்பூர் மற்றும் சபா ஆகிய மாநிலங்களில் மேலும் 16 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நாடு தழுவிய அளவில் இந்த விசாரணை தொடர்வதால் இம்மாதம் முழுவதும் மேலும் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று SPRM உறுதிப்படுத்தியுள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் இந்த ஊக்கத்தொகை திட்டத்தை தவறாக பயன்படுத்திய பல தனிநபர்கள் இதில் அடங்குவர். அனைத்து விசாரணை ஆவணங்களும் மறு ஆய்வுக்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காகவும் அரசு தரப்பு துணை வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என்று SPRM தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த போலி உரிமை கோரல்கள் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 45 மில்லியன் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் SPRM தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் வெளியிட்ட தகவலின்படி சுமார் 1638 நிறுவனங்கள் இந்த மோசடி தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருகின்றன. மாற்றுத்திறனாளிகள், பரோலில் உள்ளவர்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களின் தனிப்பட்ட தரவுகள் அவர்களின் அனுமதியின்றி திருடப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற பயன்படுத்தப்பட்டுள்ளன. தொழிலாளர்களின் பெயர்களில் முழு ஊக்கத்தொகையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு 50 ரிங்கெட் முதல் 2400 ரிங்கெட் வரை மட்டுமே ஒரு முறை மட்டும் வழங்கி ஏமாற்றியுள்ளனர். கடந்த ஜூன் மாத நிலவரப்படி SPRM 63 விசாரணை கோப்புகளை திறந்து 11 முகவர்கள் மற்றும் 86 நிறுவன உரிமையாளர்கள் உட்பட மொத்தம் 97 பேரை கைது செய்துள்ளது. இவர்களில் 77 பேர் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். போதிய ஆதாரங்கள் உள்ள அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்த SPRM தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. PKR கட்சியின் துணைத் தலைவர் நூருல் ஈசா அன்வார் அடுத்த வாரம் நடைபெறும் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு பிறகு தனது பொறுப்புகளிலிருந்து தற்காலிக விடுப்பு எடுக்க உள்ளார். நூருல் ஈசா தனது பதவியிலிருந்து முழுமையாக விலகவே விருப்பம் தெரிவித்தார். இருப்பினும் அவர் தற்காலிகமாக விடுப்பில் செல்ல கட்சியின் மத்திய தலைமைத்துவம் அனுமதி அளித்துள்ளதாக PKR தகவல் பிரிவு தலைவர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபசில் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நூருல் ஈசா விடுப்பில் இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்சியின் துணைத் தலைவர் பொறுப்புகளை PKR உதவி தலைவர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசிடியோன் இஸ்மாயில் கவனிப்பார். மற்றொரு உதவி தலைவரான டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கட்சியின் தேர்தல் இயக்குநராக முழு பொறுப்பையும் ஏற்பார் என்று டத்தோஸ்ரீ ஃபாமி குறிப்பிட்டார். கடந்த ஜூலை 30ஆம் தேதி உலுஸ்லாங்கூர் வட்டாரத்தில் பள்ளி ஒன்றில் ஆசிரியை ஒருவர் மரணமுற்றதை தொடர்ந்து ஆசிரியர்களின் நலன் மற்றும் பணிச்சுமை குறித்து சமூக ஊடகங்களில் பெரும் கவலை எழுந்துள்ளது. ஆசிரியர்கள் தங்களின் முதன்மை பணியான கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்த ஏதுவாக கற்பித்தல் அல்லாத இதர நிர்வாக பணிகளை குறைக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதோடு மாவட்ட கல்வி அலுவலக அளவிலான செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்து தேவையற்ற இலக்குகள் மற்றும் வெளிப்புற திட்டங்களால் ஆசிரியர்கள் சுமையாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் ஆசிரியர் முகமது ஃபஸ்லி சாலே இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கிடையில் இந்த மரணத்திற்கான காரணம் குறித்து பொதுமக்கள் எந்தவிதமான ஊகங்களையும் பரப்ப வேண்டாம் என்று உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் மணிமாறன் முனியாண்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்விக் கழகங்களில் இணையும் ஸ்லாங்கூர் மாநில மாணவர்களுக்கான உயர்கல்விக் கழக கல்வி பரிசு திட்டத்தின் கீழ் பயனடையும் மாணவர்களின் எண்ணிக்கையை அடுத்த ஆண்டு 5000 உயர்த்துவதற்கு மாநில அரசு பரிசீலித்து வருகிறது. நடப்பு ஆண்டில் 3000 மாணவர்களுக்கு மட்டுமே இந்த உதவி வழங்கப்பட்டு வரும் நிலையில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி இன்று மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் வருவாய்
அதிகரிப்புக்கு ஏற்ப பயனடையும் மாணவர்களின் எண்ணிக்கையை 5000 முதல் 6000 பேர் வரை உயர்த்துவது குறித்து சிலாங்கூர் அரசு மதிப்பிட்டு வருகிறது. இந்த கூடுதல் ஒதுக்கீடு மற்றும் திருத்தங்கள் வரவிருக்கும் சிலாங்கூர் மாநில வரவு செலவு திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். அங்கீகரிக்கப்பட்ட பொது மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் டிப்ளோமா, இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் தகுதி வாய்ந்த திறன் சான்றிதழ் பட்டப்படிப்புகளில் இணையும் சிலாங்கூர் மாணவர்களுக்கு இந்த 1000 ரிங்கெட் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி கடிதத்தை பெற்ற பிறகு விண்ணப்பிக்க போதிய கால அவகாசம் அளிக்கும் வகையில் விண்ணப்ப காலத்தை நீட்டிக்கவும் ஆண்டுக்கு 2 முறை விண்ணப்பங்களை திறக்கவும் சிலாங்கூர் அரசு திட்டமிட்டுள்ளது என்று டத்தோ அமீருடின் ஷாரி விளக்கினார். மலாக்கா மாநில தேர்தல் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வரக்கூடும் என்பதால் தற்போதே அவசரப்பட்டு அறிக்கைகள் விட்டு மோதிக்கொள்ள வேண்டாம் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மலாக்காவில் பாரிசான் நேஷனல் வென்ற 21 தொகுதிகளையும் தக்க வைக்கப் போவதாக அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜாஹிட் அமிடி கூறியிருந்தார். இதற்கு பதிலடியாக மலாக்காவை பாரிசான் நேஷனலிடமிருந்து பரிகாத்தான் நேஷனல் கைப்பற்ற வேண்டும் என்று அம்னோ முன்னாள் தகவல் பிரிவு தலைவர் இஷாம் ஜாலியல் கருத்து தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய பொதுப்பணித்துறை துணை அமைச்சருமான அஹ்மத் மஸ்லான் இன்னும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளே தொடங்கவில்லை என்றும் தற்போதே மோதிக்கொண்டால் அது பக்கத்தான் ஹரப்பானுக்கே சாதகமாக அமையும் என்றும் எச்சரித்தார். பினாங்கு மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளின் கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்துவதிலும் தமிழ் பள்ளிகளின் சுற்றுச்சூழலை டிஜிட்டல் மயமாக்குவதில் பல்வேறு கூட்டுத் திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வரும் பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு தலைமையிலான பினாங்கு தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு குழு 28 தமிழ் பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக 130 லெனோவா டிஜிட்டல் டேப்லெட் கைக்கணினிகளை வழங்கியது. டிஜிட்டல் உலகில் தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு குழுவின் துணைத் தலைவரும் பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினருமான குமரன் கிருஷ்ணனின் முன்னெடுப்பில் 1.5 லட்சம் ரிங்கெட் செலவில் இந்த கை கணினி வழங்கப்பட்டது. மாணவர்களிடையே டிஜிட்டல் கல்வி மற்றும் டிஜிட்டல் நூலகத்திற்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் வழங்கப்பட்ட இந்த கை கணினி திட்டம் சிறப்பாக அமைந்தால் அடுத்த வருடமும் இத்திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று குமரன் கிருஷ்ணன் தெரிவித்தார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம 28 தமிழ் பள்ளிக்கும் மொத்தமாக 130 டேப்லெட் நம்ம இன்னைக்கு வழங்கப்பட்டோம். அது ஸ்கூலின் மாணவர் எண்ணிக்கையை அதை வச்சு எந்த ஸ்கூலுக்கு மாணவர் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு டேப்லெட் கூட, மாணவர்கள் குறைவாக இருக்கிற ஸ்கூலுக்கு டேப்லெட் குறைவு. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இது நல்லபடியாக போணுச்சுன்னா அடுத்த வருஷமும் இதை நம்ம செய்வோம். ஏன்னா முழுமையாக தமிழ் பள்ளியில் டிஜிட்டல் என்வாயரன்மெண்ட்க்கு மாற்றுறதுக்காக மற்றும் டிஜிட்டல் லைப்ரரி என்வாயரன்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக. ஸோ இந்த டேப்லெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெனோவோ ஒரிஜினல் டேப்லெட் நம்ம டெண்டர் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அதில் ஒரு 6 கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியாக நம்ம சூஸ் பண்ணி தமிழ் பள்ளி மாணவர்களிடையே மலாய் மொழியை வளப்படுத்தும் அதே வேளையில் வரலாற்று பாடத்தின் கற்றலையும் மேம்படுத்தும் வகையில் தலைமை ஆசிரியர் மன்றத்தின் வழிகாட்டலுடனும் கல்வி இலாகாவின் அங்கீகாரத்துடனும் 4, 5, 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இவ்விரு பாடங்களுக்கான புத்தகங்களையும் சிறப்பு குழு வழங்கியிருப்பதாக குமரன் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ் பள்ளிக்கு நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான் தமிழ் பள்ளி மாணவர்கள் பாசா மலேசியா மற்றும் சஜாரா அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் அவங்களுக்கு கவனம் குறைவான்னு சொல்றதோட அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. சரிங்களா? மாஸ்டர் எப்படி பண்றதுக்காக அவங்களுக்கு புக் வழங்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் 4, 5, 6 மாணவர்களுக்கு பாசா மலேசியா மற்றும் சஜாரா புக்ஸ் அவங்களுக்கு வழங்கியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு புத்தகம். இது ஜாத்தான் கோசாஹா ஸ்கோலா தமிழ் மற்றும் NGB கூட சேர்ந்து கலந்து நம்ம ஆலோசனை செஞ்சு இந்த புக் ரெக்கமெண்ட் பண்ணி JPNலயும் இந்த புக் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு நல்ல புக்ஸ் தேடி எல்லா மாணவர்களுக்கும் ஸ்டாண்டர்ட் 4, 5, 6 மாணவர்களுக்கு நம்ம கொடுத்தோம். பினாங்கு தமிழ் பள்ளிகளுக்கான வருடாந்திர திட்டங்களில் ஒரு பகுதியாக எல்லா பள்ளிகளிலும் ஜாலான்பாரு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் மூலமாக சமய வகுப்பு, அனைத்து பள்ளிகளிலும் சாமி மேடை அமைக்கும் திட்டம், வருடத்திற்கு 2 பள்ளிகளுக்கு சாயம் பூசும் திட்டமும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறப்பு குழுவின் தலைவர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு விவரித்தார். மாநில சிறப்பு குழுவின் தமிழ் பள்ளிகளின் நலன் சார்ந்த திட்டங்களை நல்ல முறையில் முன்னெடுத்து வரும் குமரன் கிருஷ்ணனுக்கு டத்தோ சுந்தரராஜு தமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். 28 தமிழ் பள்ளிகள் உண்டு. அந்த 28 தமிழ் பள்ளிகளுக்காக ஒரு சிறப்பு குழு உண்டு. அது என் தலைமையில தான் நடக்குது. என் துணைத் தலைவர் YB கல்வின் தான். இந்த வருஷம் ஒரு கூட்டு முயற்சியா பல திட்டங்கள் நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் தமிழ் பள்ளிகளுக்கு.
புதுமையா ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலத்துல இல்லாத ஒரு விஷயம் இந்த மாநிலத்துல செய்யறது. எல்லா தமிழ் பள்ளிகள்லயும் நம்ம ஜலான்பூர் முனீஸ்வரன் ஆலயம் மூலியமாக பிள்ளைங்களுக்கு சமய பட்டறை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையில எல்லா பள்ளிகளையும் ஒரு சாமி மேடை இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில இறங்கி செஞ்சோம். அது நல்லபடியாக வைபி கெல்வின் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்றைய நிகழ்ச்சி முழுமையாக கெல்வினோட உழைப்பால நடந்த ஒரு முயற்சி. இந்த திட்டங்கள் அனைத்தும் முறையாக டெண்டர் விடப்பட்டு நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும், அதேபோல் பள்ளிகளில் சாமி மேடை அமைக்கும் திட்டம், ஸ்டெம் கல்விக்கான திட்டம், டிஜிட்டல் டேப்லெட் கைக்கணினி திட்டம், சாயம் பூசும் திட்டம் அனைத்தும் முறையாக டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதாக குமரன் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். முன்னாள் நிதியமைச்சர் துன் டைம் ஜைனுடனின் மனைவி புவான்ஸ்ரீ நைமா கலீட் தனக்கு எதிராக வருமான வரி வாரியம் விதித்த 313.8 மில்லியன் ரிங்கேட் கூடுதல் வரி கோரிக்கையை ரத்து செய்ய கோரி தொடுத்த சட்ட போராட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளார். 2018 ஆண்டிற்கான இந்த வரி விதிப்பு நோட்டீஸ் வருமான வரி சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகார வரம்பை மீறிய செயல் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஏவாவானி ஃபரிஸ்தா முகமது தீர்ப்பளித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள சில சொத்துக்களை விற்றதன் மூலம் கிடைத்த வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வரி விதிக்கப்பட்ட நிலையில் அந்த பணம் மலேசியாவிற்குள் கொண்டு வரப்பட்டதற்கான எந்தவொரு ஆதாரத்தையும் வருமான வரி வாரியம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு வருமானம் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டால் மட்டுமே அதற்கு வரி விதிக்க முடியும் என்றும், மாறாக வெளிநாட்டிலேயே இருக்கும் சொத்துக்களுக்கு மலேசியாவில் வரி விதிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்த தீர்ப்பு குறித்து பேசிய நைமா கலீட் தான் எப்போதும் ஒரு பொறுப்புள்ள வரி செலுத்துவோர் என்று குறிப்பிட்டதுடன், அரசு அமைப்புகள் தங்களின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது பொதுமக்கள் நம்பியிருக்கக்கூடிய உன்னத அமைப்பாக நீதித்துறை திகழ்கிறது என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்துள்ளது என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். ஜோஹர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களில் பாரிசான் நேஷனல் பெற்றுள்ள சாதகமான வேகம் கூட்டரசு அளவிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை எந்த வகையிலும் பாதிக்காது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபசில் தெரிவித்துள்ளார். மாநில அளவிலான அரசியல் கூட்டணிகளை கூட்டரசு அரசாங்கத்தை உருவாக்கியுள்ள புரிந்துணர்வில் இருந்து தனித்து பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பே புத்ராஜயாவில் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை இந்த நாடாளுமன்ற டேர்ம் முடியும் வரை நீடிக்கும் என்றும், அதனால் கூட்டரசு அரசிற்கு எந்த ஆபத்து இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். பேரா மாநிலத்தின் தைப்பிங் மாவட்ட புதிய போலீஸ் தலைவராக ஏசிபி சரவணன் சண்முகம் இன்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்பு விழாவில் அவருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எனும் அந்தஸ்தை தாங்கிய ஏசிபி எனும் உயர் பதவிக்கான சின்னமும் சூட்டப்பட்டது. பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் தைப்பிங் மாவட்ட புதிய போலீஸ் தலைவர் ஏசிபி சரவணனுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். சரவணனின் சிறந்த தலைமைத்துவ பண்பு தைப்பிங் வட்டார பொதுமக்களுக்கான போலீஸ் துறையின் சேவையை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் தனது உரையில் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சிறப்புமிக்க பொறுப்பேற்பு விழாவில் பேரா மாநில போலீஸ் துணைத் தலைவர் டிசிபி முகமது அஸ்லீன் சடாரி, பேரா மாநில குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறை தலைவர் SAC ரோஸ்லான் பின் யூசுப் முகமது, பேரா மாநில உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குமுறை துறை தலைவர் SAC முகமது தௌஃபிக் மைடீன் உள்ளிட்ட பல உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து சிறப்பித்தனர். ஈப்போ மற்றும் தாப்பா ஆகிய பகுதிகளில் பேரா போலீசார் நடத்திய அதிரடி சோதனைகளில் கேளிக்கை மையங்களை இலக்காக கொண்டு போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த தம்பதியர் உட்பட 7 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. 22 முதல் 44 வயதுக்கு உட்பட்ட 5 உள்ளூர் ஆண்களும் 2 பெண்களும் இந்த சோதனையின் போது பிடிபட்டனர் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் தெரிவித்துள்ளார். இதில் சுமார் $500 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான MTMA எக்டசி, கெட்டமின் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றுடன் 3 கார்கள் மற்றும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் ஒட்டுமொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு 7,94,827 ringgit ஆகும் என்று டத்தோ அல்வி ஜைனால் தெரிவித்துள்ளார். Nilai anggaran keseluruhan rampasan dadah dan sitaan berjumlah RM794,827 ringgit. Jumlah dadah yang dirampas ini boleh digunakan seramai 23,332 orang. Kegiatan yang dilakukan oleh suspek ini dipercayai bermula aktif pada Jun 2026. Modus operandi yang digunakan oleh sindiket ini kita percaya ia adalah menjadikan pusat hiburan sebagai tempat penjualan dadah.
Ujian saringan awal air kencing கடந்த ஜூன் மாதம் முதல் தீவிரமாக இயங்கி வந்த இக்கும்பலால் சுமார் 23,332 போதை பித்தர்கள் சீரழிக்கப்படும் அபாயம் தடுக்கப்பட்டுள்ளது. பிடிப்பட்டவர்களில் 2 பேருக்கு போதைப்பொருள் சோதனை பாசிட்டிவ் என வந்துள்ள நிலையில் இவர்களில் 6 பேருக்கு முந்தைய குற்ற பின்னணிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று டத்தோ அல்வி ஜைனால் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் இஸ்மாயில் லசிமை பதவியிறக்க முயல்வதாகவும் மாநில ஆட்சியாளர் துவங்கு மூரிஸை நீக்க சதி செய்வதாகவும் கூறப்படும் புகார்களை மாநில அம்னோ தலைவர் ஜலாலுதீன் அலியாஸ் முற்றாக மறுத்துள்ளார். குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என்று கூறிய அவர் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய மாநில அரசை தானே ஏன் கவிழ்க்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். பாரிசான் நேஷனல் மீண்டும் ஆட்சி அமைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் புதிய மந்திரி பசாருக்கு அனைவரும் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோலாலம்பூர் ஜலான் அம்பாங் கிரேட் ஈஸ்டர்ன் டவர் அருகே அம்பாங் பாயிண்டில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஓர் இந்திய தம்பதியினர் விபத்தில் பலியான வழக்கில் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றச்சாட்டை ரத்து செய்யக் கோரி கல்லூரி மாணவர் ஒருவர் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 24 வயதான டெனிஷ் ராமன் குமார் குமரேசன் என்ற அந்த மாணவர் தனது வழக்கறிஞர் மூலம் இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளார். ஒரு சாலை விபத்து வழக்கில் குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றச்சாட்டு சுமத்த அரசு தரப்பு எடுத்த முடிவு உள்நோக்கம் கொண்டது என்று அவர் தனது மனுவில் வாதிட்டுள்ளார். கொலை செய்யும் நோக்கம் இல்லாத ஒரு சாலை விபத்தில் இப்பிரிவை பயன்படுத்துவது பகுத்தறிவற்றது என்றும் நாடாளுமன்றத்தின் நோக்கத்திற்கு முரணானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆபத்தான அல்லது போதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் மரணங்களுக்கு சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழ் மட்டுமே பிரத்யேகமாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என அவர் கோரியுள்ளார். இத்தகைய விபத்துகளில் கொலை குற்றச்சாட்டை பயன்படுத்துவது குற்றவியல் சட்டத்தின் அடிப்படை விதிகளுக்கு எதிரானது என்றும் எனவே அரசு தரப்பு இந்த குற்றச்சாட்டுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 61 வயது ஏ துரைசிங்கம் மற்றும் அவரின் 56 வயது துணைவியார் ஏ மேனகா ஆகியோர் உயிரிழந்தனர். சபா பியூஃபோர்ட் மாவட்டத்தில் உள்ள கம்போங் வெஸ்டனில் இன்று வியாழக்கிழமை மாலை மின்சாரம் தாக்கியதில் 3 போலீஸ் அதிகாரிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இன்று மாலை 5:56 மணியளவில் இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததாக பியூஃபோர்ட் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் இஷாக் ஜபாஸ் தெரிவித்தார். மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் இந்த விபத்து குறித்த விரிவான தகவல்கள் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு அடுத்தடுத்து புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காப்பர் ரப்பர் தொழிற்சாலை ஒன்றில் நடத்தப்பட்ட ஓப் கத்தா கூட்டு அமலாக்க சோதனையில் போலி மைகாட் மற்றும் நண்பர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி வேலை செய்த 22 இந்தோனேசிய தொழிலாளர்கள் தேசிய பதிவுத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண் வேலை பெறுவதற்காக தன் நண்பரின் மைகாட்டை இரவல் வாங்கியதாக ஒப்புக்கொண்டார். மற்றொருவர் 300 ரிங்கெட் கொடுத்து போலி அடையாள அட்டையை வாங்கியதாக ஒப்புக்கொண்டார். இவர்களுடன் சேர்த்து குடிநுழைவு சட்ட விதிகளின் கீழ் மேலும் 14 வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு முன்பு அவர்களின் அடையாளங்களை சரிபார்க்குமாறு முதலாளிகளுக்கு தேசிய பதிவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.